Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தங்கள் நாட்டை தாக்கிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள், தூதரகங்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் 90% பொருளாதாரத்தின் அடித்தளமாக விளங்கும் கார்க் தீவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானின் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் வயலான தெற்கு ஃபார்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. எங்கே ராஸ் லஃபான் மீதான ஒரு பதிலடி தாக்குதலை ஈரான் நடத்திவிடக்கூடாதே என்று உலகமே அஞ்சியது போலவே பழிவாங்கும் வகையில் கத்தாரில் உள்ள வடக்கு பார்ஸ் எண்ணெய் வயல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ராஸ் லஃபான் மீது நடத்தப்பட்ட அடுத்தடுத்த தாக்குதல்களால் உலக எரிபொருள் சந்தை நிலைகுலைந்திருக்கிறது. 295 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கும் ராஸ் லஃபான் தொழிற்பேட்டை நியூயார்க் நகரத்தின் 1/3 பங்காகும். திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பதப்படுத்துதல், எரிவாயுவை திரவமாக்குதல், எரிபொருளை சேமித்தல் மற்றும் எரிவாயு தொடர்பான சுத்திகரிப்பு வசதிகளும் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் இந்த தொழிற்பேட்டையில் அமைந்திருக்கின்றன. ஈரானின் கண்மூடித்தனமான தாக்குதலில் கத்தாரின் 14 LNG உற்பத்தி தொகுதிகளில் குறைந்தது 2 தொகுதிகளும் அதன் 2 எரிவாயுவை திரவமாக்கும் நிலையங்களில் ஒன்றும் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. சுமார் $26 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட இந்த ஆலைகள் மீதான தாக்குதல் கத்தாரை 20 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியிருக்கிறது என்றும் இதை மீண்டும் கட்டமைக்க 5 ஆண்டுகள் வரை ஆகும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆண்டுக்கு 12.8 மில்லியன் டன் LNG உற்பத்தி 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு முடங்கி போகும் அபாயம் இருப்பதால் சீனா மற்றும் இந்தியா உள்ளிட்ட ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளுக்கான LNG விநியோகம் வெகுவாக பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. 2 LNG உற்பத்தி தொகுதிகள் சேதமடைந்துள்ள காரணத்தால் இத்தாலி, பெல்ஜியம், தென்கொரியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் LNG விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒப்பந்தங்களில் 5 ஆண்டுகள் வரை முன்னறிவிப்பற்ற தவிர்க்க முடியாத சூழல் நிலவுவதாக அறிவிக்க வேண்டியதிருக்கும் என்று அரசுக்கு சொந்தமான கத்தார் எனர்ஜி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் சுமார் 20% கத்தாரிடமிருந்தே இறக்குமதி செய்து வரும் நிலையில் இந்தியாவில் உள்ள உணவகங்களில் பயன்படுத்தப்படும் LPG விநியோகம் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் ஹீலியத்தை பயன்படுத்தும் தென்கொரியாவின் சிப் தயாரிப்பு நிறுவனங்கள் முதல் வீட்டு உபயோகம் வரை என பல்வேறு தரப்பினரையும் ஈரானின் இந்த தாக்குதல் பாதிப்படைய வைத்திருக்கிறது. கத்தாரின் கண்டன்சேட் ஏற்றுமதி சுமார் 24%, LPG ஏற்றுமதி 13% குறையும் என்றும் நாட்டின் ஹீலியம் உற்பத்தி 14%, நாப்தா மற்றும் கந்தகம் ஆகிய 2 வேதியியல் பொருட்களின் உற்பத்தி 6% குறையும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈரானின் தாக்குதலில் கத்தாரின் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG ஏற்றுமதி திறனில் சுமார் 17% பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆண்டுக்கு $20 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கத்தார் எரிசக்தி தலைமை நிர்வாக அதிகாரியும் எரிசக்தி விவகாரங்களுக்கான மாநில அமைச்சருமான சாத் அல் காபி தெரிவித்திருக்கிறார். ஈரானின் தாக்குதலால் சர்வதேச சந்தையில் LNG விலை 12% உயர்ந்துள்ள நிலையில் கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் எரிவாயு தொழிற்சாலை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை இந்தியா, பிரிட்டன், ஜப்பான், ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகள் கண்டித்திருக்கின்றன.